என்னால யாருக்கும் மூஞ்சி காட்ட முடியாது. ஆனா உனக்கு என்ன? நீ உடனே அந்த ராமேஸ்வரத்துக்கு சாரி காசிக்கு போய் உன் பாவத்தை கழிச்சிருவ. கரெக்டா? உங்களோட மூளை கெட்டு போயிடுச்சு. ஏய், உன்னோட எண்ணம் தான் தப்பா இருக்கு. பேச்ச மாத்தாதீங்க. எப்போ உங்க மூளை ஒரே விஷயத்தை பத்தி தான் யோசிக்கும். எந்த விஷயத்தை பத்தி நீ அதிகமா யோசிப்ப அபிஷேக்? பிரக்யாவுக்காக. பிரக்யா என்ன ரொம்ப வெறுப்பேத்துறா. ஐம் ஷூர் கண்டிப்பா நீ தான் அவளை முதல்ல வெறுப்பேத்திருப்ப. நான் ஏதோ காமெடி பண்ண, அதுக்கு சீரியஸ் ஆகுறா. ஸ்ட்ரேஞ்ச். உன்னோட காமெடியா பிரக்யா சீரியஸா எடுத்துக்கிறா, அண்ட் என்னோட எல்லா சீரியஸான விஷயத்தையும் காமெடியா எடுத்துக்கிறா. எனிவேஸ், நீ இன்னைக்கு உன் வைஃப் தனுவோட சேர்ந்து பூஜை பண்ணியா? இப்படி நடக்க கூடாது. எனக்கு சொந்தமானது என்கிட்ட தான் இருக்கணும். யாரும் அதை புடுங்க கூடாது. யாருக்கும் அது சொந்தம் இல்ல. என்ன அவர் அவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. ஆனா என்னோட அன்பு அவரை விட்டு அவரால் பிரிக்க முடியாதுல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல எப்பவும் அவர் கட்டின தாலி தான் இருக்கும். உனக்கு என்னது இதெல்லாம்? நான் நல்லதா இருக்கேன். ஏதாவது ஆயின்மெண்ட் தடவணும், இல்லைன்னா காயம் அதிகமாயிடும். தனு இரு, நான் ஏதாவது ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். உன்னை ஏற்படுத்துற காயத்தை விட இது ஒன்றும் பெருசு கிடையாது. இது மருந்து தடவுனா சரியா போயிடும். ஆனா உங்க அண்ணன் ஏற்படுத்துற காயம், அதுக்கு என்ன மருந்து? என்னாச்சு தனு? What has happened and why you are doing this? எல்லாம் முடிஞ்சு போச்சு அலியா. நானும் முடிச்சுக்க போறேன். என் கதையை நானே முடிச்சுக்கிறேன். தனு என்ன பண்ற நீ? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? உன்னைய வருத்திக்கிற அளவுக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பிரக்யா மிஸ்டர் கிங்காக இல்ல, அபிக்காக தான் இன்னைக்கு விரதம் இருக்கா அலியா. அபி அவன் கையால அவளுக்கு தண்ணி கொடுத்தான். நான் தான் அவனோட பொண்டாட்டி அலியா. அவனுக்காக விரதம் இருக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா பிரக்யா என்கிட்ட இருந்து இந்த உரிமையை கூட பிடிங்கிட்டா. அபியையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. எல்லாமே முடிஞ்சு போயிடும் அலியா. எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஜஸ்ட் ரிலாக்ஸ் தனு, ஜஸ்ட் காம் டவுன். அதுக்காக இப்படியே உன்னை ஹர்ட் பண்ணிப்பியா? அதான் நான் உன் கூட இருக்கேன்ல தனு. டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் அலியா உன்னால எல்லாம் சொல்ல மட்டும்தான் முடியும், எதுவும் செய்ய முடியாது. நான் உங்ககிட்ட தான் சொன்னல, அபியும் பிரக்யாவும் கீழே தனியா இருக்காங்க, நிச்சயம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு. ஆனா நீ போன் பேச போயிட்ட. ஐ வில் ஹேண்டில் இட்னு சொல்லிட்டு போயிட்ட. எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு சொன்னேன். ஆனா என்னத்தை பார்த்துக்கிட்டே நீ? You know what? இனிமே யாரும் எதையும் பார்த்துக்க வேண்டாம். எல்லாத்தையுமே நானே பார்த்துக்குவேன். எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இது. இன்னைக்கு நான் அந்த விரதம் இருந்து அபிக்கு க்ளோஸ் ஆகலான்னு பார்த்தேன். அபிய சொந்தமாக்கிக்க இது என்கிட்ட இருந்த கடைசி வாய்ப்பு. ஆனா பிரக்யா அந்த வாய்ப்பு கூட என்கிட்ட இருந்து பறிச்சிட்டா. நான் அவகிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிக்க போறேன். எல்லாத்தையுமே. இது வரைக்கும் நான் கற்பனையில இருந்தேன். பிரக்யா இங்க ஜஸ்ட் ஒரு கோயின்சிடன்ஸா தான் வரான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அவ இங்க அபிய சொந்தமாக்கிக்கவும் என்கிட்ட இருந்து பிரிக்கவும் தான் வந்திருக்கா. நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு அபிதான், வேற எதுவுமே இல்ல. பணமோ கரியரோ நிக்கிலோ வேற எதுவுமே இல்ல. வெறும் அபி மட்டும்தான். அபிய பிரக்யா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நான் சொன்னது புரியுதா? நான் எந்த எல்லைக்கும் போவேன். அபியை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். அபி வெறும் எனக்கு மட்டும்தான். அவன் எனக்கு மட்டும்தான். எனக்கு யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ணன் உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஜஸ்ட் ரிலாக்ஸ், மனசு போட்டு குழப்பிக்காத. ஓகே பாட்டி, இப்போ நாங்க கிளம்புறோம். இங்க பாருப்பா, இப்ப நம்ம சம்மந்தி ஆயிட்டோம், ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். எதுக்கு இப்ப உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? ஓகே, அப்ப நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப போறோம்.
சித்தப்பா எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபிஷேக், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். இதெல்லாம் சரி, ஆனா அடுத்த பார்ட்டி தீபாவளி பார்ட்டி தான். அது கண்டிப்பா எங்க வீட்ல நடக்கும். நீங்க இங்கே வந்து எங்களோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாமே. ஏன் சொல்றேன்னா, இந்த ஊர்ல தீபாவளி பார்ட்டி கொண்டாடுறதுல எந்த வீடு ஃபேமஸ்னு கேட்டீங்கன்னா எங்க வீடு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அட்டகாசமா கொண்டாடுவோம். அதனால நீங்க என்னோட அட்வைஸை கேளுங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாங்க கண்டிப்பா வரோம். நம்ம வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. Then you should definitely come. ஏன்னா ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம் நாம எல்லாருமே தீபாவளியை இங்க கொண்டாடினா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா மெமரபிளாவும் இருக்கும். அப்ப தீபாவளி அப்ப நீங்க வந்துருவீங்கல்ல? அப்படின்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பா இங்க தான் வரீங்க இல்லையா? கண்டிப்பா வந்துருவாங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் வந்துதான் ஆகணும். வேண்டான்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா அதையும் நானே சொல்லிடுறேன். எல்லாரும் வரணும்னு சொன்னா வந்துடணும். கார்ஜியஸ் லேடிஸ் எல்லாரும் டிசைட் பண்ணதுதான் ஃபைனல். நாங்க எல்லாரும் வந்துருவோம். வெரி குட்பா. ஓகே, இப்ப போலாமா? பிரக்யா நான் போட்டது இங்க கழட்டல, இன்னும் அவ கையில தான் இருக்கு. நீ வாயை திறக்காமலேயே எல்லாத்தையும் சொல்லிட்ட பிரக்யா. அப்படின்னா கியாரா இன்னைக்கு இங்க வர போறா தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கு. எங்க விளையாடிட்டு வர நீ? எல்லாமே அழுக்காயிடுச்சு. இங்க பாரு, நீ இதுக்கப்புறம் அங்கங்கன்னு போய் விளையாட கூடாது. அங்கிள், எனக்கு அந்த போனை எடுத்து கொடுங்க. இந்தாமா. தேங்க் யூ. ஹலோ ஹலோ கியாரா. ஹாய் சனி, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான். யா, என்னோட அப்பா அம்மா உன்னோட அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த விஷயம் எனக்கு கூட தான் தெரியும். நான் சொல்றது முழுசா கேளு. ஓகே ஓகே சொல்லு. எங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலிய தீபாவளி பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து நம்மளும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம். உண்மையாவா? ஆமா. உனக்கு பாம்ஸ்னா ஒன்னும் பயம் இல்லையே? இல்ல கியாரா, எனக்கு பாம்ஸோட ராக்கெட் தான் ரொம்ப இஷ்டம். ஓகே, அதையும் பாப்போம். தீபாவளி அப்ப நிறைய ராக்கெட்டா இல்ல பாமா? எதுவா இருந்தாலும் 2 hours மட்டும் தான் வெடிக்கணும் கியாரா. அப்பாவோட ஆர்டரா? இல்ல, இது கோர்ட்டோட ஆர்டர். அது சரி கியாரா, நீ என்ன ட்ரெஸ் போட போற? எதுக்கு அப்படி கேக்குற? அது ஏன்னா நானும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பேன்ல. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ஒரே ஃபேமிலி மாதிரி இருப்போம்ல. இட் வில் பி ஃபன். ஏன்னா நான் எப்பவுமே வீட்டு பெரியவங்களோட தான் செலிப்ரேட் பண்ணுவேன். நான் இந்த தடவை உன் கூட சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறேன். இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப பெஸ்ட் தீபாவளியா இருக்க போது. ஐ எம் சோ ஹாப்பி. இந்த தீப திருநாள் வீட்டுக்கு மட்டும் இல்ல, மனசுக்கு கூட வெளிச்சத்தை கொடுக்க போது. பிரக்யாக்கா, மாமா, கியாரா எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஆயிடுவாங்க. கியாரா அவங்களோட பொண்ணுதானே சொல்றதுக்கு இதை விட வேற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. அப்பா பொண்ணு உறவு மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டி உறவு கூட கண்டிப்பா சேர்ந்துரும். கியாரா ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சனி. யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்துச்சு. யாரா இருக்கும்? வீட்ல உள்ளவங்களா தான் இருக்கும். ஓகே, நான் போனை வச்சிடுறேன். குட் நைட். ஓகே, குட் நைட். பை பை. ஜஸ்ட் ரிலாக்ஸ் தனு. கொஞ்ச நேரம் தூங்க ட்ரை பண்ணு. நான் அவளை விட மாட்டேன் ஆலியா. அவளை நான் நிச்சயமா விட மாட்டேன். நான் அவளை கொல்ல போறேன். அவளை அடியோட அழிக்க போறேன். அபி வெறும் எனக்கு மட்டும்தான். அபி எனக்கு மட்டும்தான். தனு இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கா. பயங்கர மைண்ட் அப்செட்ல இருக்கா. ஏதாவது பண்றதுக்கும் யோசிக்க மாட்டா. என்ன பண்றது?
இவ பயங்கர வெறியோட இருக்கா. இவளுக்கு ஏற்பட்ட காயத்தை விட 10 டைம்ஸ் அதிகமான காயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பா. இவளோட நிலைமையை பார்த்த மாதிரி மற்றவங்களோட நிலைமையை மாத்திருவாளோன்னு பயமா இருக்கு. இவளை நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். உண்மையாவே பிரக்யாவை கொலை பண்ண போயிட்டா பயங்கர ப்ராப்ளம் ஆயிடும். அப்படி மட்டும் நடந்துச்சு எல்லார் வாழ்க்கையும் தலைகீழா மாறிடும். மஸ்காரா. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் கியாரா. என்னம்மா மஸ்காரான்னு சொல்றீங்க? மஸ்கரானா நஸ்கரா? இந்த மாதிரி பேர் நான் எங்கேயும் கேட்டதில்லையே. நான் சொன்னதில்ல, அதான் நீ கேட்டதில்ல. சரி, இப்ப எதுக்கு சொன்னீங்க? இப்ப நான் சொன்னது மஸ்கரா இல்ல நஸ்கரா. எதுக்கு அந்த பேர் சொன்னீங்க? அது ரொம்ப சுட்டியா வாழ்த்தனை பண்றவங்கள நஸ்கரான்னு கூப்பிடுவாங்க. இதோ ஒன்ன மாதிரி எல்லாரும் எப்போ தொல்லை பண்ணிட்டே இருப்பேன்ல, இந்த மாதிரி இப்படி. ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் கூட ஒருத்தர மஸ்காரான்னு கூப்பிடணும். யார? சுட்டித்தன பண்றவர, என்னோட சூப்பர்மேன். நாம ராத்திரி பகலா யாரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ அவரை பத்தி ஒன்னா கூட பேச முடியாது. எங்க 2 பேரோட சூப்பர்மேன் ஒண்ணுங்கிற விஷயம் கியாராக்கு என்னைக்காவது தெரிய வருமா? பிரக்யா, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குற? நீங்க இன்னைக்கு காஃபி வேண்டான்னு சொல்லவே இல்ல. வேண்டான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன்னா நான் ஏதாவது சொன்னா நீ உடனே பொய் சொல்றேன்னு சொல்லுவ. ஸோ பொய் சொல்லி நரகத்துக்கு போறதை விட உண்மையை சொல்லி சொர்க்கத்துக்கு போலாம்ல. என்ன? நல்லதுதான். வெரி குட். என்ன நல்லது? என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? ஐயோ அது இல்ல மாமா, இப்ப நீங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஐயோ மறந்தே போயிட்டேன். எப்படி மறந்தேன்? எங்க போறீங்க நீங்க? காஃபியை குடிங்க. இல்ல ஆக்சுவலி என்னன்னா நான் சன்னி கூட கேரா வீட்டுக்கு போகணும். அந்த திவாலி கிஃப்ட்டை கொடுக்கணும்ல, பட்டாசு கொடுக்கலான்னு பாக்குறேன். ஹவுஸ் தட்? குட் ஐடியா. வெரி குட். என்ன வெரி குட்? பொல்யூஷனை ஏத்த பாக்குறியா நீ? நான் அதுக்காக சொல்லல, கியாராவுக்கு gift கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வெரி குட். எஸ் எஸ். அண்ட் பை தி வே கியாரா சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு தான் வரா. நம்ம வீட்டுக்கு வராளா? ஆமா. இது இன்னும் பெஸ்ட் ஆச்சே. அப்போ ஒன்று பண்ணலாம், சாயந்தரம் அவளுக்கு கிஃப்ட்டை இங்கேயே கொடுத்துடலாம். நீ ஒரு வேலை பண்ணு, நீ கியாராவோட மாம் டாடியும் இன்வைட் பண்ணு. அந்த ஒர்க் கூட ஆல்ரெடி டன். நான் ஆல்ரெடி இன்வைட் பண்ணிட்டேன். ஐயோ நீ இருக்கியே, யூ ஆர் தி பெஸ்ட். நாம ஒன்று பண்ணுவோம், ஒன்னா தீபாவளியை கொண்டாடுவோம். அட்லீஸ்ட் இன்னைக்காவது கியாராவோட மாமை மீட் பண்ணலாம். எப்பவுமே அவங்கள பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அவங்கள நிரந்தரமா பாப்பீங்க. என்ன? நோ நோ, ஆல்ரெடி யூ கெட்டிங் லேட். நோ கிஃப்ட்ஸ் வாங்கணும்ல, பட்டாசை வெடிக்கணும், பொல்யூஷனை ஏத்தணும், நாம வேற அதிகமா வெடிக்கணும். உங்க 2 பேரோட வனவாசம் முடிய போகுது மாமா. நீங்க தீபாவளி அன்னைக்கு உங்க அயோத்திக்கு திரும்ப வர போறீங்க. அதுவும் உங்க வீட்டுக்கு ஒன்னா சேர்ந்து. எந்த லைட்டும் ஆஃப் ஆகக்கூடாது, எல்லாம் கரெக்டா செக் பண்ணி வைங்க. நீங்க இன்னுமா டெக்கரேஷன் முடிக்கல? சீக்கிரம் முடிங்கப்பா, டைம் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் பண்ணுங்க. இங்க பாருங்க, வீட்ல தீபாவளி ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ, இதெல்லாம் இங்க வச்சா மட்டும் பத்தாது, அங்கேயும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. என்ன? ஓகே. நம்ம என்ட்ரன்ஸ்ல கோலம் போடணும். ஓகே, மறந்துடாத. அண்ட் அவுட்லைன் ஒயிட்டால அப்புறம் கலர்ஸ்லயே ஃபில் பண்ணணும். ஏய், இன்னுமா கோலம் போட ஆரம்பிக்கல? அது டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, நீங்க இன்னும் வேற ரெடி ஆகணும். பாட்டி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ப்ராமிஸ். என்னமோ சரி, வந்துடுறோம். என்னப்பா, இந்த பூவெல்லாம் நீ உன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? இல்ல பாட்டி. அப்ப நிறைய வைக்க வேண்டியதானே? பிரக்யாவுக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே சந்தோஷப்பட வேண்டாம்? என்ன மைத்திலே, என்ன இங்க அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? நீ அங்க போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண. தேவையில்லாத வேலை இதெல்லாம். எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கா, அந்த பையனை இவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. பாட்டி, எங்க மாமியார் வீட்டுல கூட என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா? நான் உன்னை கேட்டேனா? நடுவுல தேவையில்லாம பேசாத. அந்த
பிரக்யாவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செய்ய சொன்னேன், எல்லாம் செஞ்சு வச்சிட்டீங்களா? அம்மா 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேம்மா. போங்க, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அப்பா கடவுளே, இவ்வளோ வருஷம் கழிச்சு தீபாவளிக்கு பிரக்யா வீட்டுக்கு வரா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நானும் கிச்சனுக்கு போய் எனக்கு தெரிஞ்சதை செய்யறேன். Tanu, how are you feeling now? Hey, won't. இவ இன்னும் கோவமா தான் இருக்கா. இவளை தனியா விடக்கூடாது. நேஹா, நாம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம போட்ட வரைக்கும் கோலம் போதும், அப்படியே விட்டுறலாம். ரெடி ஆகிறதுக்கு டைம் இல்ல, அப்புறம் டைம் இருக்காது, திரும்ப வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. பிரக்யாக்காவுக்கு இந்த கோலம் பிடிக்கும்ல? அது நீ பிரக்யா அக்காக்காக கோலம் போடுறியா இல்ல தருணுக்காக கோலம் போடுறியான்றத டிபெண்ட் பண்ணிருக்கு. நீ தருணுக்காக என்ன பண்ணாலும் அது அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும். டோன்ட் வரி. தனு, வா நம்ம ரூமுக்கு போலாம். லீவ் மீ அலோன் ஆலியா. என்ன இந்த சொல்லுங்க. பிரக்யாவுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் பண்ணியா? அக்கா, அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அவ எப்ப வரப்போறான்னு நான் அவளோட பாத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துருவாள்ல? வந்துருவாக்கா, வந்துருவா. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நீயும் நானும் ரெடி ஆகணும்ல? நான் பின்னாடியே வரேன். சரி, சீக்கிரம் சரி. உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? என்ன சாரி, ஒருவேளை ஏதாவது உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு யார் பணம் கொடுப்பா? தனு, கோபப்படாத, டென்ஷன் ஆகாத. என்ன ஏன் முகத்தையே பார்த்துட்டு இருக்காது? எடு. தனு, 2-3 பூதானு விழுந்துச்சு. இவ்வளவு திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வேலைக்காரங்க கிட்ட எப்படி பேசணும் நீ எனக்கு கத்து கொடுப்பியா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனாலதான் நீ எல்லாரு கூடயும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அவ்வளவுதான். என்ன நல்ல நாள்? யாருக்கு நல்ல நாள்? யாருக்காக இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு நல்ல நாளா? இங்க நடக்கிற இந்த ஏற்பாடெல்லாம் பிரக்யாவுக்காக தான் எனக்கு தெரியும். எனக்காக ஒண்ணு இல்லையே. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த டெக்கரேஷன்ஸ், இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவ ஸ்டைல்லயே இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? இங்க பாரு, நீ தப்பா நினைக்கிற. இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தான். நம்ம ஃபேமிலிக்காகவா? அப்ப எனக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்ட வந்து நீ கேட்டியா? கேக்கலல? யா ரைட். உன்கிட்ட தான் டைமே இல்லையே. ஏன்னா உன்னோட டைம் தான் உன் பிரக்யா அக்காவுக்கு ஜால்ரா அடிக்கவே போயிடுதே. இந்த தீபாவளி என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல நாளே இல்ல. இத செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு சுத்தமா தோணல. உங்களை மாதிரி ஆளுங்களோட பேசணும்னு கூட எனக்கு தோணல. சோ உன்னோட மூட் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம இரு. ஏய் தனு, தனு, தனு. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் போய் என்னன்னு பாக்குறேன். யூ ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பேட். ப்ளீஸ் கண்டினியூ. ஹாப்பி திவாலி. Hello, my fake daughter. நீங்க எனக்கு போனே பண்ணல. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? What do you mean phone பண்ணலனா ஞாபகம் இல்லன்னு அர்த்தமா? யார் சொன்னாங்க? நான் தான் சொல்றேன்ல. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? நான் உங்களை பார்க்கிறதுக்காக சன்னி கூட உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க வீட்லயே இல்லையே. வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்கன்னு சன்னி சொன்னா. அது மட்டும் கிடையாது, சன்னி என்கிட்ட உங்களோட அந்த மைத்திலி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களும் அப்செட்டா இருக்காங்கன்னு சொன்னா. அவங்களோட பேர் என்ன? நேஹா. நேஹாக்கா. அவ ஆக்சுவலா எங்கேயோ போயிட்டா. அவளை கூட்டிட்டு வர தான் போனேன். உங்களுக்கு எல்லாரும் பார்க்கவும் டைம் இருக்கு, பேசுறதுக்கும் டைம் இருக்கு. ஆனா என்னோட பேசுறதுக்கு தான் டைம் இல்ல. You don't love me. ஓய், போதும் நிறுத்து. இந்த டோன்ட் லவ்ங்கிற வைரஸை உன் மைண்ட்ல இருந்து நீ முதல்ல தூக்கி போடு. ஐ லவ் யூ தி மோஸ்ட். அண்ட் அது பொண்ணு யாரு? அவங்க தான் அந்த என் கூட அந்த மனசு டிபார்ட்மெண்ட் ஷேர் பண்ணிக்கறாங்களே. அட, நீ அவளை விட முக்கியமானவ. ஓகே ஓகே, இந்த தடவை உங்களை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் எங்கயாவது போனீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் உனக்கு ஃபோன் பண்ண, ஆனா உன் ஃபோன் ரீச் ஆகல. அவ அங்க போகாம எப்படி தடுக்க? நடுவுல என் ஃபோன் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு. சனி என்கிட்ட நீங்க என்னோட மாம் டாட தீபாவளிக்கு இன்வைட் பண்ணீங்கன்னு சொன்னா. இங்க பாருங்க சூப்பர்மேன், நீங்க என்ன மீட் பண்ணீங்க, ஆனா எங்க அம்மா அப்பாவை பார்த்தது இல்ல. ஆனா இந்த தீபாவளி பார்ட்டில நம்ம எல்லாரும்
இந்த தடவை தீபாவளியை நார்மலா இல்ல பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். சரி, உன்னோட ஃபேவரட் பட்டாசு எதுன்னு என்கிட்ட முதல்ல சொல்லு. எனக்கு எல்லா பட்டாசும் பிடிக்கும், ஆனா எல்லாத்த விட அதிகம் எனக்கு பாம் தான் பிடிக்கும். 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க உண்மையான ரிலேஷன்ஷிப் என்னன்னு 2 பேருக்கும் தெரியாது. எனக்கு பாம்ஸ் ஏன் பிடிக்கும் தெரியுமா? எதுக்கு? ஏன்னா அம்மாக்கு பாம்னா ரொம்ப பயம். ஒரு நாள் அம்மாக்கு தெரியாம நான் அவங்க பின்னாடி ஒரு பாம் வச்சேன். அது வெடிச்சப்ப அவங்க கீழே விழுந்துட்டாங்க. போன தடவை ஸ்கூல்ல நடந்த ஃபங்க்ஷன்ல நான் ஏதோ பண்ணி கியாராவோட உண்மை வெளியில வராம பாத்துக்கிட்டேன். ஆனா இந்த தடவை நான் என்ன பண்ணுவேன்? இந்த தடவை நாங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போறோம். அங்க கியாராவை நான் எப்படி மறைக்க போறேன்? கியாரா கிட்ட அங்க போக கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. அந்த வீட்ல எல்லாரும் இவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. என்ன பண்றது?